இந்த விஜயோட 100 நாள் ஆட்சி, தமிழக முதல்வர் விஜயோட 100 நாள் ஆட்சி எத்தனை மார்க் வாங்கியிருக்கு? ஒரு மாதத்துக்குள்ளெல்லாம் மார்க் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் ஜம்பவான் கிடையாது. நம்ம ஒன்றும் பெரியதெல்லாம். ஒரு 6 மாதம் போகணும் உண்மை. ஆனால் இப்பொழுது என்ன கேட்டால் 103 பாஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். எல்லாமே அனுபவமின்மை உள்ளவர்கள். என்ன இப்போ சாதாரண கிராமங்களில் பேசியது உண்மை சார். எத்தனை பேருக்கு அப்படியோ சார் எங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடு கிட்டத்தட்ட வந்து 4000, 8000, 10,000 வரும். இந்த ஏசி ஓடி இருக்குது, எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த மாதம் வந்து 1500 தான் கரண்ட் பில் வந்திருக்கு. 50 யூனிட் ஃப்ரீ வந்திருக்கு. அப்போ கரண்ட் பில் குறைஞ்சிருக்கு. மின்வெட்டு வருது அப்படிங்கிறது அங்கே ஒன்று இங்கே இருக்கலாம். நாங்கள் இருக்கிற ஏரியா பெருசாக வரல, பாராட்டி தான் ஆகணும். இன்னொன்று, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு இந்த பயோமெட்ரிக் வந்தோன்னு தலைமைச் செயலகத்திலேருந்து கீழே இருக்கிற இங்கே தஞ்சை மாவட்டத்தில் இருக்க சின்ன சின்ன ஆஃபீஸ் 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுறாங்க. இன்னும் லஞ்சம் ஒழிக்கப்படவில்லை, அதுவும் ஒழிக்கப்படும். எல்லாரும் அரசு அலுவலர்களும் ஆஃபீஸில் போய் அத்தனை அன்னைக்கு நிற்கிறாங்க, கையில் வைக்கிறாங்க. பெரிய பெரிய தலைமைச் செயலகத்தெல்லாம் 4, 5 மணி முந்திரி பக்காடா வரும். லட்சக்கணக்கில் அந்த கடன் போயிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எல்லாம் வரும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் வர்றது கிடையாது. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் அனுபவம் இல்லாத மனிதர்கள் வந்தும் இப்போ தான் அவங்க சிஸ்டம் அரசியல் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நடத்தினாலும் இந்த மழலையர் ஆட்சி, இந்த 100 நாள் ஆட்சி என்னை பொறுத்தவரையிலும் விஜய் பாஸ் பண்ணிட்டார் தான் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே நண்பர்களே, சும்மா புதுசாக பல சக்கரத்தெல்லாம் வச்சுட்டு விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த கோபத்தை வந்து வச்சுட்டுலாம் விமர்சனம் பண்ணிட்டு தெரிய வேண்டாம். நல்லவர் ஆட்சி தொடரட்டும், நல்லவர் ஆட்சி வெல்லட்டும். 6 மாதம் பொறுமையாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் ஆச்சரியமாக சொன்னார். அந்த 5 லட்ச ரூபா கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப்பாக வந்து 50,000 பேர் பிரித்து கொடுக்குறேன். பொதுமக்கள்கிட்ட பொதுவாக விசாரிக்கும் போது, சார் ஆட்சி நல்லா இருக்குது சார், நல்லா தான் சார் இருக்குது, அப்படி ஒன்றும் மோசம் இல்லை சார். ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு மீடியா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் உண்மையை சொன்னால் அமிர்தகாரா பாராட்டுகின்றது. விஜய் வளர வேண்டும். மிகச்சிறந்த பக்திமானாக இருக்கின்றார். எம்ஜிஆருக்கு அப்புறம் மூகாம்பிகை போகின்றார், அதோட ரகசியங்கள் அப்புறம் பேசுவோம். திருச்செந்தூர் போகின்றார், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஒரு சில ஜானஆரோக்கியசாமியை நம்பிட்டு சில விஷயங்கள் நடந்தாலும் புஷியானந்த் போன்றவர்கள், அதவர்ஜினா போன்றவர்கள் சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது விமர்சனங்களை உடனே எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணிக்கிட்டுங்க. இந்த 1 மாத ஆட்சி நல்ல ஆட்சி தான். அனுபவம் உண்மையவர்களோட ஆட்சி நல்லாட்சியாக இருக்கின்றது. அரசு அலுவலர்கள் வந்து நேரத்துக்கு போகிறாங்க, நேரத்துக்கு வேலை முடிச்சு கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள கான்டெக்ட் சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அப்டேட் ஆகி நல்ல பேரை வாங்கணும் என்பது தான் ஒரு ஆட்சியாக இருக்கும். ஆக மொத்தம் இன்னொரு 6 மாதம் அவர்களை ஆள விட்டீர்கள் என்றால் அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க தான் என்பதை சொல்லிக்கொண்டு, உண்மை கசக்கும் ஆனால் விஜய் அசைக்க முடியாது என்பது தான் உண்மை. இளம் ரத்தங்கள் அதைத்தான் செய்ய போகின்றது. வருங்கால தலைமுறை அதைத்தான் செய்ய போகின்றது. மாற்றத்தை விரும்புகிற சித்தாந்த அரசியலும் திராவிட அரசியலையும் அவரும் பெரியாருக்கெல்லாம் யாரும் ஓட்டு போடல. சும்மா அவர் வச்சுக்கிட்டு தப்பான உதாரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க.